ஃபஸ்ட்டு நான் கடவுளுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்க விரும்புகிறேன். நெக்ஸ்ட்டு சோனி மியூசிக் மலேசியா அண்ட் சோனி மியூசிக் சவுத், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பிகாஸ் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் ஆல்பம். நான் ஆல்ரெடி 2 மியூசிக் வீடியோ சோனி மியூசிக்கோட பண்ணியிருக்கேன். பட் ஸ்டில் திஸ் இஸ் அ வெரி ஸ்பெஷல் அண்ட் க்ளோஸ் டு மை ஹார்ட் ப்ராஜெக்ட். And bro, Kid Sante, thank you so much for giving me this wonderful opportunity to bring your ideas to life. And திலீபன் இல்லைனா இந்த ப்ராஜெக்டே இல்லை. அதுக்கப்புறம் குணா அண்ட் ரே, மதர் ஆஃப் ட்ராகன்ஸ் மாதிரி இந்த ப்ராஜெக்டை 3 சைடும் எல்லா பக்கமும் ஃபயர் வச்சு எங்களை எல்லாரையும் ஒரு 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 ட்ராக்ல எடுத்துகிட்டு வந்தது வந்து ரே தான் முக்கியமான காரணம். குணா ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். நீங்களும் இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பர்சன் இந்த ப்ராஜெக்டில். அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவுக்கு மெயினாக இந்த ப்ராஜெக்டில் ரொம்ப நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா சின்ன வயசுலேருந்தே நான் எது பண்ணாலும் எதுக்கு இது பண்ணுறேன்றது கேள்வியே கேட்டதில்லை. அதுதான் எனக்கு த்ரூஅவுட் மை லைஃப் என்னோடய பேஷனை ஃபாலோ பண்ண வச்சுது. நெக்ஸ்ட் மை வைஃப், தேங்க்ஸ் ஃபார் பீயிங் ஆல் தி டைம் டு சப்போர்ட் மீ எமோஷ்னலி அண்ட் த்ரூ த ப்ரொடக்ஷன். And Harish for being with me all the time through my dark and bright times. And comes the very very special people, my direction team Kishore, Jensi, Prithvi and Sam இன்னைக்கு இல்லை. கிஷோர் வந்து இந்த ப்ராஜெக்டில் வந்துட்டு என்னுடைய எல்லா கையாகவும் இருந்து அவர் எல்லாவும் இருந்திருக்கார் இந்த ப்ராஜெக்டில். அண்ட் விஜயன் கேமராமேன், அவர் தான் இதோட இதில் என்னெல்லாம் விஷுவலாக என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாமே அவர் பிளான் பண்ணது தான். ஸோ வெரி தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த டைம். அண்ட் ஆகாஷ் ராஜ், ஸ்குவாட் ஆஃப் யூனிட்டி ப்ரோ, எப்போ ஃபோன் பண்ணாலும் ப்ரோ பண்ணிடலாம் ப்ரோ, என்ன கேட்டாலும் ப்ரோ உடனே பண்ணிடலாம் ப்ரோ, என்னன்னே சொல்லியிருக்க மாட்டேன், பண்ணிடலாம் ப்ரோ. Then Rishabh and Idris from Cox Katur for doing a very good job on the costumes in the video. And Sri bro, அவரும் இன்னொரு பண்ணிடலாம் ப்ரோ தான். அவர் விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட்டு. எது கேட்டாலும் எப்போ எவ்வளோ நேரம் என்ன டைம் இருக்குது எதுவுமே கேட்க முடியாது, ஃபஸ்ட்டு பண்ணிடலாம் தான் சொல்லுவார். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. தருண் ப்ரோ இன்னைக்கு இல்லை. தருண் ப்ரோவும் எங்கள் டீமே அப்படி தான், எல்லாமே எப்போ கேட்டாலும் எது கேட்டாலும் உடனே பண்ணிடலாம் ப்ரோ, அந்த வைப்லேயே இருப்பாங்க. அதுதான் என்னுடைய ரொம்ப ஹாப்பியான விஷயம். தென் சுரேஷ் ஸ்டண்ட் மாஸ்டர் எங்கே இருக்கீங்க மாஸ்டர்? சூப்பர் மாஸ்டர், தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர். இதில் வைப்ரண்ட்டாக வந்தது எல்லா விஷயமும் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணது தான் மாஸ்டர், தேங்க்யூ. அண்ட் again thank you Ray. I wanted to say 2 times thanks to Ray. And Sultan team, thank you so much for giving me this opportunity. It was a wonderful experience. Thank you so much for having the patience to watch the video 2 times also. Thank you. Project manager of Now Vera Level, Revathi Mariappan, to share few words to the press. Thank you Bharani, thank you so much. Okay, நிறைய ஷேர் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு முன்னே வந்து நான் என்னுடைய பாஸ் வந்து ஒரு குட்டி நோட் கொடுத்துருக்காரு கீட்டுக்கு, அதை நான் ரீட் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்பீச்சுக்கு வரலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் I have a short note from Mr. Kenny Ong, Managing Director of Sony Music Entertainment Malaysia, Singapore, Vietnam and Special Project Southeast Asia, and I'm honored to read it on his behalf. First of all, congratulations to Kid Sante on his first international Tamil release. A special thank you as well to Mr. Brahmaraj and the Sony Music South team for the wonderful collaboration and also support. We are truly grateful for the amazing love and response for Now Vera Level as been receiving across the country. Thank you to the media, fans and also everyone supporting this journey for our artists. Thank you so much. That's the wishes from Mr. Kenny. Okay, இப்போ நம்மளோட ஸ்பீச். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. அனைவருக்கும் வணக்கம். நான் ரேவதி மாரியப்பன், இந்த ப்ராஜெக்ட் மேனேஜராக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய தேங்க்யூ. உங்களோட தமிழ்நாட்டில் இருக்கிற ஆக்டருக்கு இவ்வளோ சப்போர்ட் கொடுக்குறீங்க. மேபி அவங்க உங்களுக்கு ஃபேமிலியரைஸாக இருந்திருப்பாங்க. ஆனால் கடல் கடந்து மலேசியாவிலேருந்து இன்னைக்கு அவர் வந்தோன்னே நீங்கள் கொடுத்த சப்போர்ட் எல்லாம் பார்த்து உண்மையாலுமே நான் கொஞ்ச நேரம் யோசித்தேன். வாவ், இவ்வளோ கைண்டாக இவ்வளோ ரிசீவிங்காக எல்லாருமே இருந்தீங்க. அதுக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் இல்லைன்னா இன்றைக்கி இந்த இவெண்ட் இல்லை. ஸோ அதுக்காக ஒரு மிகப்பெரிய தேங்க்யூ.
இந்த ப்ராஜெக்டை மொத கிட்ஸ் அந்தே வந்து மலேசியாவில் உள்ள சோனி மியூசிக்கில் தான் பீச் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் இது வந்துட்டு தமிழ்நாட்டில் செஞ்சால், அதுவும் சென்னையில் ஷூட் பண்ணால் நல்லாயிருக்குமே அப்படின்ற ஒரு ஐடியா இருந்துச்சு. அந்த ஐடியாவை நாங்கள் வந்து சோனி மியூசிக் சவுத் கிட்ட கொண்டு வந்தோம். மிஸ்டர் பிரம்மராஜ் கூட அவங்க டீம் கூட எல்லாம் கன்சல்ட் பண்ணப்போ இட்ஸ் அ வெரி குட் ஐடியான்னு என்கரேஜ் பண்ணி அவங்களும் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் தட். அதுக்கப்புறம் இதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஒரு டீம் வேணும் அப்படின்னு சொன்னப்போ, சேவ் த லாஸ்ட் ஃபார் த பெஸ்ட் சொல்லுவாங்க. ஆனால் என்னோட பெஸ்ட்டை நான் சொல்லிடுறேன். தேங்க்யூ ஸோ மச் குணா. ஏன்னா இது வந்து ஒரு பெரிய ஐடியாவாக இருந்துச்சு. தமிழ் படம் அவர் பிச் பண்ணுறப்ப ஒரு தமிழ் படம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. இதை திரைக்கு கொண்டு வரணும் அப்படின்னா ஒரு நல்ல டீம் வேணும். அவர்கிட்ட சொன்னோன்னே சொன்னார், பண்ணிடலாம் ரேவதி அப்படின்னு சொன்னார். பண்ணிடலான்னு சொல்கிறது வேற, இன்னைக்கு இங்கே நிற்கிறது வேற. என் டு என், ஏ டு ஜி எல்லா எக்ஸிக்யூஷன்லையும் இங்கே கூட பக்கபலமாக இருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் குணா. ஸோ அடுத்ததாக ப்ரொடக்ஷன் டீம், திலீபனுக்கு கீழே இயங்கிய இந்த என்டையர் டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 நிமிஷத்தில் பார்த்துட்டோம். ஆனால் இதுக்கு ஒரு 3-4 மந்த்ஸ் நாங்கள் ஒர்க் பண்ணோம். எப்படி கரெக்டாக பண்ணுறது எல்லாமே. இப்போ டெக்னாலஜி வந்துருச்சு, இருந்தாலுமே கூட எல்லாரோட உழைப்பும் இருக்கணும் அப்படின்னு செயல்பட்ட ஒரு பாடல் தான் நீங்கள் பார்த்தீங்க. ஏன்னா இப்படின்றதுக்குள்ளே இது நீங்கள் ஒரு டெக்னாலஜியை பயன்படுத்தி நீங்கள் டக்குன்னு பண்ணிடலாம். அப்படியெல்லாம் பண்ணாமல் ஒரு ஏறக்குறைய ஒரு 200 பேர் ஒர்க் பண்ணுற செட்டில் ஒன்றுமே எல்லாரோட உழைப்பையும் சேர்த்து செஞ்ச ஒரு பாடல் இது. ஸோ இது உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் எத்தனையோ ஹீரோக்களை உருவாக்கியிருக்கீங்க. ஸோ கிட்ஸ் அந்தே மலேசியாவிலேருந்து இங்கே உங்களை நம்பி வந்திருக்கோம். நீங்கள் எல்லாருமே இந்த திரைப்படத்தை இந்த பாடலை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். இது கிட்ஸ் அந்தேயோட வின்னிங் மூமெண்ட் மட்டும் கிடையாது. மலேசியாவில் இந்த மாதிரி நிறைய திறமையான கலைஞர்கள் இருக்காங்க. ஸோ பாப்புலேஷன் வைஸ் பார்த்தா அங்கே ஒரு தமிழ் பாடல் வெளியாகிறதுக்கும் இங்கே இந்தியாவில் தமிழ்நாட்டில் வெளியாகிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இங்கே வரணும் அப்படிங்கிறது தான் அங்கே உள்ள கலைஞர்களோட கனவு. அந்த கனவு கிட்ஸ் அந்தே நல்ல ஒரு முன்னுதாரணமாக இருப்பார் அப்படின்னு நம்பி தான் நாங்கள் இந்த ப்ராஜெக்டை செஞ்சுருக்கோம். இதை உங்கள்கிட்ட வந்து கொடுத்தாச்சு. வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு எங்கள் கனவையும் வாழ வைக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். Ravana Ram came, immediately he rapped the 16 bar verse for the second verse for now very level. Avalada, that's it. The song was done. Just like that. That's how talented Ravana Ram is. That is how talented he is. Now, as much as this song is supposed to be my debut towards the Tamil market as a Malaysian boy with a dream, but what I wanted to highlight here is that I didn't make this song to show everybody here that I can be an actor or I can be a music director. Correct, Guna? Guna sir. Please give a big round of applause for Guna sir. Thank you so much. I actually made this song and I hope the media can hear me. I hope the media can really hear me because I'm about to talk about all of the auto walas in Tamil Nadu. I made this song to highlight to you who are the real heroes. It's not the person on the screen, but it is the people that we have in our everyday lives, the auto walas. The auto wala, to me, as a Malaysian, as a foreigner, is the backbone of India. Every time you step out of the house, they will be there to help you get from point A to point B, whether their tires are maintained, whether their gearbox are maintained, whether they've got enough of you. They will take you from point A to point B. And that is the real hero. The unseen hero of India is the auto walas. And I don't want to take them for granted. When I first came down to Chennai with Miss Revati to visit Mr. Brahmaraj at the Sony Music South India office, we took an auto. And I did not have the song. I only had the idea, now very level. But the music video concept, I didn't have the concept. But on the way from our hotel, all the way to Sony Music South India office, the auto stopped. And the auto wala said, "Boy, can you help me lift up the auto? The tire has punctured." So I lifted up the auto like this. And I helped the auto wala change the tire. And immediately I got the idea. This is the person that I want to champion in my first music video in Tamil Nadu. This is the person, the auto wala.
And that is how we created this entire story for Na Very Level. I am not Na Very Level, it is the Auto Walas. That is what I believe. Tamil Nadu has placed subsidies for over 1.5 lakh auto walas, but only 10,000 of them have registered. They are facing bike taxi competition, rising platform costs, unstable incentives. They are facing higher fuel costs, rising cost of living and maintenance for their auto. And this is not an issue that only happens here in Chennai. It is an issue that happens in Coimbatore, in Madurai, and many more states across India. For your milk to be delivered every morning, for you to reach work safely, I believe we all must treat them with a lot of respect. And I hope that this message can be passed on to you, to your children, to everybody else at home. And as for the solutions, I am just a Malaysian boy that's here to give you music. I don't have the solutions, but I know one person that might have the solutions. Our only, one and only great Talabati CM Vijay Joseph will find the solution for you. I believe in that. I'm only here to highlight and give the voice. And I want to make sure that in Malaysia, we have the same issues. In Malaysia, we have the same issues. So we are fighting a battle here to make sure that the people that give you the convenience for you to stay at home and work at home, for you to go from point A to point B, the people that make that happen are the people that are taken care of. I am a Malaysian that came here to represent my country, and I want to say thank you to everybody for giving me the opportunity. Thank you so much. Now, before I leave the speech, I know Tamil konjam theriyum, but I have memorized something. I've been learning Tamil for the past 4 months. வணக்கம் வாழ்க வளமுடன் என்னோட பேரு கிட்சாந்தே இதுதான் என்னோட ஒன்னாவது தமிழ் பாட்டு நான் இந்த பாட்டு ரவணராம் கூட சேர்ந்து பண்ணியிருக்கேன் என் பாட்டு பேரு நான் வேற லெவல் தயவு செஞ்சு இந்த பாட்டோட மியூசிக் வீடியோவை யூடியூப்ல பாருங்க இந்த கதையை நானும் என் உயிர் நண்பன் விஷான் ராஜோ எழுதணும் தயாரிச்சவர் பார்த்திபன் ராவி ரொம்ப நன்றி Okay. Thank you. Thank you so much for joining us.